இது யுதர்ஷன். நான் மமதாஜபுரத்தில் வரேன். இது மட்டக்களப்பு கொஞ்சம் டெக்னிக்காலஜியில் ஏசி ஃபீல்டில் படிக்கேன். ஏசி இப்போ குளிர் சுற்ற பற்றி இருந்தோம்னா முக்கியமாக 4 வாங்க தேவை. அதில் கம்ப்ரஸர், கண்டென்சர், எவாபரேட்டர், எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் இதை வச்சு தான் குளிர் சுற்று இயங்குது. அதில் முக்கியமான இது சென்ட்ரல் ஏசி, ஃப்ளிட் ஏசி, பேக்கேஜ் ஏசி, விண்டோ ஏசி என்று நிறைய ஏசி இருக்குது. இல்லை இப்போ நான் சென்ட்ரல் ஏசி பற்றி உள்ள சென்ட்ரல் ஏசி சில்லர் மற்ற சில்லரை மெயின் பண்ணி தான் சென்ட்ரல் ஏசி சில்லருக்குலாம் கண்டென்சர், எவாபரேட்டர் அதெல்லாம் அருகி அதை வச்சு தான் சென்ட்ரல் ஏசி தான் டக் மூலமாக தான் பெரிய தொகுதிகளுக்கு இப்போ செய்கிறேன்டா ஹாஸ்பிட்டல் வழியை பெரிய கோல் வழி செய்கிறேன்டா டக் மூலமாக தான் சென்ட்ரல் ஏசி கொண்டு போகணும். சென்ட்ரல் ஏசிக்கு முக்கியமாக கூலிங் டவர் தேவை. எல்லாம் தான் கோட்டா போகிற இந்த மோட்டரை வந்து கூலாக திருப்பி அனுப்பி டக் மூலம் திருப்பி கூல் பண்ணுது. மற்றது ஃப்ளிட் ஏசியில் அவுட்டோர் யூனிட் இது வயரிங் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம்னா அதில் கண்டென்சர் பையன் கம்ப்ரஸர் 2 இருக்கு. அதில் முடிச்சிட்டா கம்ப்ரஸருக்கு கொமன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கண்டுபிடிக்க ஒரு பேப்பர் எடுத்து இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டாம் மல்டிமீட்டர் எடுத்து ஒரு பேப்பரில் ஒரு ஏபிசி என்ற ஒரு முக்கோணம் போட்டு பெரியானது முன்னோக்கி இருக்கிறது கொமன், சின்னதுக்கு முன்னோக்கி இருக்குது ஸ்டார்டிங், மற்ற ரன்னிங். இப்போ இது லைனை கொண்டு கொமனை கொண்டு லைன்லையும் மற்றது இப்போ கெப்பாசிட்டரில் ஸ்டார்டிங் ரன்னிங்கில் லூப் பண்ணி கொண்ட லைன் இது நியூட்டன் அடித்தா இந்த சுற்று அப்படியே இது வேலையும் இதுதான் கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங் கண்டுபிடிக்கணும். கம்ப்ரஸரில் 3 இது கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங் வந்து நம்ம லைனை கொண்டு கொமனை கொண்டு லைன்லையும் அடித்து போட்டு இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டார்டிங் ரன்னிங்கையும் கொண்டு மற்ற 2 வயர் அடிக்கணும். அடித்த பிறகு ரன்னிங்லேருந்து ஒரு வயர் லோட் பண்ணி லைனுக்கு நியூட்டனுக்கு அடிக்க மாட்டா இது அந்த சுற்று ஒர்க் ஆகும் மாட்டா. அதில் முக்கியமாக ஏர் கண்டினிங் பிரிக்கி ஏர் கண்டினிங் யூனிட்டில் சில்லரில் இருந்து தான் அந்த எவாபரேட்டர் கம்ப்ரஸர் இருக்குது. அது கூட தான் ஏர் கண்டினிங் யூனிட்டுக்குள்ளே போய் கூலான காற்றை டக் மூலம் நம்ம அந்த பெரிய தொகுதி இருக்குது. இப்போ சரி இது பண்ணுறோம் ரீஃபில் சைக்கிளில் லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், உயரம் பக்கம் தாளம் பக்கம் 2 வகை முக்கியமாக காணப்படுது. இதில் லீக்கை டெஸ்ட் பண்ணுறேன்டா ஃபஸ்ட்டாக நம்ம சோக்கான் முறையை வச்சு பார்க்கணும். பார்த்த பிறகு எதில் அந்த குமிழ் தோன்றும் அதை எடுத்து வகை பிறகு பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணி போட்டு திருப்பி நைட்ரஜன் அடித்து இப்போ இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு சுற்றில் ஏற்படுத்த நம்ம வெல்டிங் டூலை பயன்படுத்தி அதை வெல்டிங் எல்லாம் செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கேஸ் அதாவது இப்போ ஃபில்டேஜ் அடிக்கணும். R22 கேஸ் அடிக்கணும். கேஸ் ஆட் பண்ணக்குள்ள ஏசி அடிக்கிற R22 கேஸ் தான் நம்ம அடிக்கணும். கேஸ் அப்போ நம்ம சார்ஜ் பண்ணால் மெனிபல் கேஜ் உதவியோட கேஸ் சார்ஜ் பண்ணாச்சு கேஸ் அடிக்கிற R134 எடுப்போம். ஃபிளிட் ஏசிக்கு R22 எடுப்போம். ஓட்டோமேவலுக்கு R134 அதை அடிப்போம். கேஸ் சார்ஜ் பண்ணுவோம். இது மூலம் ரீஃப்ரிஜரேஷன் குளிரூட்டல் வட்டம் சீராயும் வெப்பம் ஒரு சக்தியின் தோற்றமாக ஆகப்பட்டது. இதை இந்த குளிர்விட்டு வெப்பத்தை மெயின்டைன் பண்ணி தானி வெப்பம் மூலமாக தான் இந்த குளிர்விட்ட சுட்டு இயங்கு. ஒரு ரூமுக்குள்ளே ஏசி விட்ட போகிறோம்னா அதுக்குள்ளே இருக்கிற வெப்பத்தை உள்வாங்கி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குளிர்விட்ட சுட்டு இயங்கு. குளிர்விட்ட சுட்டுக்குள்ளே கம்ப்ரஸர் மெயின் ஆகிடும். கம்ப்ரஸர் இப்போ பிஸ்டன் இயங்குறதுக்கு முக்கியமாக அந்த ஒயிலோடு இந்த ஒயில் மூலமாக தான் பிஸ்டன் இயங்குது. முக்கியமாக அந்த கம்ப்ரஸர் கம்ப்ரஸர் பயன்படுத்தும். அதோட இந்த ஒயில் வந்து கம்ப்ரஸரை உருவாகி நீங்கள் பயன்படுது. முக்கியமாக குளிர்விட்ட திரவியம் வந்து R22, R134A, R400 இந்த பெரிய நிறைய இன்னும் குளிரூட்டி வகை